பொதுவா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பூரா இல்லைன்னா பள்ளி வந்தாலே அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டே ஓடுவோம். அதுவே ஒரு விஷ பாம்பு, அதுவும் நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா நினைச்சு பார்க்கும்போதே உடம்பெல்லாம் நடுங்குது இல்ல. ஆனா நம்ம இந்தியாவிலேயே ஒரு விசித்திரமான கிராமம் இருக்கு. அங்க விஷ நாகப்பாம்புகளும் மனுஷங்களும் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பாயில படுத்து தூங்குறாங்க. கேட்கவே ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, குழந்தைகள் அங்க பொம்மைகளுக்கு பதிலா ராஜநாகங்களோட வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அங்க ஒருத்தரை கூட பாம்பு கடிச்சதே இல்லையா. உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்க இந்தியாவின் பாம்பு கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த விசித்திர ஊர் எது, அங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துல சோலாப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஷெட்பால் அப்படின்ற கிராமம் தான் இந்த அதிசய உலகம். உலக அளவில் இது ஸ்னேக் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பிரபலமாக அறியப்படுது. பொதுவாக பாம்பை கண்டா அடித்து விரட்டுறது தான் மனுஷங்களோட வழக்கம். ஆனால் இந்த ஊரில் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளும் மனிதர்களும் எந்தவித பயமும் இல்லாமல் நெருங்கிய நண்பர்களை போல வாழ்ந்து வராங்க. இந்த கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் பாம்பு வந்து ஓய்வெடுப்பதற்காக தேவஸ்தானம் அப்படின்ற ஒரு தனி இடத்தை மக்கள் செங்கற்களால் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாம்புகளை யாரும் பூனை நாய் போல கூண்டில் அடைச்சும் வளர்க்கறது கிடையாது. அது வீடுகள், சமையலறை, படுக்கையறை, கோவில்கள், பள்ளிக்கூடங்கள்னு ஊர் முழுக்க தங்களோட இஷ்டப்படி மிகவும் சுதந்திரமா சுத்தி வருது. புதியவர்கள் யாராவது அந்த ஊருக்குள்ள போனா ஹாலில் பெரிய ராஜநாகம் ஊர்ந்து செல்வதை பார்த்து அப்படியே உறைந்து போயிடுவாங்க. இங்க ராஜநாகங்கள் மட்டுமின்றி கட்டுவிரியன், மலைப்பாம்பு, சாரைப்பாம்பு, தண்ணீர் பாம்புகள்னு பல வகையான ஆபத்தான பாம்பு இனங்களையும் சாதாரணமா பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் நாகபஞ்சமி திருவிழாவை இந்த மக்கள் மிக மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. அப்போ பாம்புகளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அவங்களோட மக்கள் ஊர்வலமாக செல்லுவாங்களாம்.